அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் நந்தலாலாவுடன் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களை துணைகளும் பேசிய பிறகு புதிதாக நான் பேசுவதற்கு என்ன இருக்குது என்று தெரியவில்லை. இரண்டாவது, ஒரு திருமண வரவேற்புக்கு சென்று வந்ததால் சற்று காலதாமதமாக வந்ததால் திருவள்ளுவர் ஐயா பேச்சை மட்டும்தான் எனக்கு கேட்க முடிந்தது. மற்ற சான்றோர்களெல்லாம் என்ன பேசினாலும் என்று தெரியவில்லை. அவர்கள் கூறியதே திரும்ப நான் கூறினாலும் அது சரியாக இருக்காது. இருந்தாலும் அவர் நந்தலாலாவுடன் எனது தொடர்பு, அவரிடம் நான் வியந்த சில பண்புகள், இது குறித்து சுருக்கமாக கூறி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இவர்கள் பாட்டாளி கவித்துவன் இது போன்ற தாமரேச அப்போது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தவர்களெல்லாம் சபையில் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். 95 என்று நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் திருச்சி ஐயப்ப நகரில் நான் வசித்து வந்தேன். அப்போது திருமணமாகவில்லை. அப்போது எழுத்துத் துறையில் ஆர்வம் இருந்து கவிதைகள் எழுதி வந்தேன். ஆனால் அப்போது என் நண்பர் விஜயராகவன் என்று ஒருவர், பாரத மெகுமன் திருவள்ளுவர் ஐயாவுக்கு தெரியும், தாமரேச நிர்வாகிகள் அனைவருக்கும் அறிந்திருப்பீர்கள். விஜயராகவன் என்பவர் பாரத மெகுமன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அவர் அப்போது தாமரேசவில் தீவிரமாக இயங்கி வந்தார். அப்போது ஏகநகர் பகுதியில் ஒரு கிளையை தொடங்கலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து ஒரு கிளை ஒன்று தொடங்கினோம். அதற்கு முழு முதல் வழிகாட்டியாக இருந்தவர் தோழர் நந்தலாலா. கூடவே பாட்டாளி கவித்துவன், சிவகங்கடேஷ் என்ற பலரும் துணை நின்றார்கள். ஒரு கிளை, அப்போது நந்தலாலா மாவட்ட செயலாளராக இருந்தார் என்று நினைவு. அப்போதே அவர் ஒரு புறம் வங்கி பணி, இந்தியன் வங்கியில் பொன்னகரியில் பணியாற்றி கொண்டிருந்தார். இன்னொரு புறம் தொழிற்சங்க பணி, அது கூடவே தாமரேச பணி. இத்தனை பணிகளுக்கு இடையில் மாத கூட்டங்களுக்கு வந்து எங்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி இது போன்றுதான் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று ஆலோசனைகள் எல்லாம் கூறி எங்கள் வீட்டிற்கு வருவார். தேநீர் அருள்வோம், மாத கூட்டங்களுக்கு போவோம். பாட்டாளி எல்லாம் நன்கு தெரியும். அவ்வளவு தூரம் ஒரு எளிமையாக பழகக்கூடிய ஒரு ஆளுமையை நான் கண்டதில்லை. அப்போதே அவர் ரொம்ப பிஸியான ஆள் தான். அதோடு அந்த கூட்டத்தில் நான் என்னோட முகநூல் பக்கத்தில் சில விஷயங்களை பதிவு செய்துள்ளேன். இருந்தாலும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அதனை பல பேர் வாசித்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் அது பிறகு. அப்போ அந்த துவக்க கூட்டம் நண்பர் வீட்டில் நடைபெறுகிறது. மாடியில் யார் வீடு இல்லம் என்று நினைவில்லை. அப்போது பத்ரிநாத் என்று ஒரு நண்பர் இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் டீன் பிளேஸ்மெண்ட் டீனாக வேலை செய்து வருகிறார். அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். ஐயா, நீங்கள் தாமரேசன் என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் இலக்கிய பிரிவு போலதான் செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த தாமரேசில் உறுப்பினர் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் மார்க்சிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, மார்க்சிய கட்சியில் இணைய வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு மிக சாதகமாக ஒரு பதில் கூறினார் அவர். சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர் என்ற ஒரு திரைப்படம், அதில் ஒரு காட்சி வரும். சார்லி சாப்ளின் தெருவில் சென்று கொண்டிருப்பார். அப்போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் ஒன்று, ஆர்ப்பாட்டம் ஒன்று, கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருக்கும். இவருக்கும் அதற்கும் தொடர்பில்லை. இரண்டாவது சாலையில் சென்று கொண்டிருப்பார். அப்போது அந்த ஊர்வலத்தில் ஒருவர் இவர் கையில் ஒரு கொடியை, அந்த கம்யூனிஸ்ட் கொடியை திருத்திவிட்டு கூட்டத்தில் ஒருவராக அவரையும் இணைந்து விடுவார். அப்போது போலீஸ் காவலர்கள் அனைவரையும் காவல் ஊர்தியில் ஏற்றுவார்கள். சார்லி சாப்ளின் அந்த ஊர்தியில் ஏற்றி கைது செய்யப்படுவார். அப்போது அந்த காவலர் கேட்பார், ஆர் யூ கம்யூனிஸ்ட் அப்படின்னு கேள்வி கேட்பார். உடனே சாப்ளின் பதில் இருப்பார், நோ, ஐ எம் ஹியூமனிஸ்ட். நான் கம்யூனிஸ்ட் கிடையாது, நான் ஹியூமனிஸ்ட், மனிதநேயம் உள்ளவன். அது சரியாக என்னால் மொழியாக்கம் பண்ண முடியல. ஹியூமனிஸ்ட் என்பதற்கு மனிதநேயம் உள்ளவன் என்பது மாதிரி பதில் சொல்வார். அதுபோல ஒரு கம்யூனிஸ்ட் ஹியூமனிஸ்டாக இருந்தது ரொம்ப சாதகமாக அவர் அளித்த பதில் எனக்கு மிகவும் கவர்ந்தது. அதோடு அவர் எடுத்த பணிகள் அனைத்திலுமே ஒரு தனி முத்திரை வைத்திருக்க என்ன காரணம் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் அவரிடம் சில தனித்துவமான குணாதிசயங்கள் இருந்தன என்பதை நான் நன்கு அருகில் அவருடன் பழகியதில் உணர்ந்துள்ளேன். அதாவது அவர் எடுத்த காரியம் வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்றால்
ஒரு லீடர், ஒரு தலைவர் என்பவர் லாவர்ஸ் சொன்ன ஒரு மேற்கோள் நினைவுக்கு வருது. டு பி எ லீடர் ஃபாலோ தி மாசஸ் என்று லாவர்ஸ் சொல்லியிருப்பார். அதனால் அவர் என்றுமே தன்னை ஒரு தலைவன், தன் ஒரு லீடர் என்று காட்டிக் கொண்டதில்லை. அவர் தொண்டர்களுடன் தொண்டராக நின்று அவர்களுடன் இருந்து களப்பணியாற்றி எளிமையாக அவர்களுடனே பழகி அவர்களுடனே உரையாடி, அதே நேரத்தில் எப்படி ஒரு மலையிலிருந்து ஒரு தேனி எப்படி தேனை சேகரிக்குமோ அதுபோல அந்த அமைப்பில் உள்ளவர்களிடம் வேலை வாங்குவதில் அவர் திறமையானவர். வேலை வாங்குவதிலும் அவர் திறமையானவர். அதே நேரத்தில் அவர் சோர்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவர். முக்கியமான ஒரு விஷயம், சோர்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவர். அவர் பண்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் அவர் எடுத்த துறை அனைத்திலுமே அவர் முத்திரை பேசுகிறார். இன்னும் ஆனால் அவருடன் ஒரு தொடர்பு ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் சில காரணங்களுக்காக நான் அதற்கு பிறகு இடமாற்ற காரணமாக நான் என் மனைவி சாஸ்திரா அவர்களுக்கு வேலை செய்தால் தஞ்சாவூருக்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அதன் பிறகு அந்த விஜயராகவனுடைய எதிர்பாராத மரணம் என்ற காரணங்களால் அந்த ஐயப்பனர் கிளையை தொடர்ந்து செயல்பட இயலவில்லை. இருந்தாலும் நண்பர்களுடன் உள்ள நட்பு இன்னும் தொடர்ந்து வருகிறது. நந்தலால் அவர்கள் ஆற்றிய பணிகள், அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே அவர் பெயரை என்றுமே சொல்லிக் கொண்டிருக்கும். என்றுமே அவருடைய ஒரு எழுத்தாளராகவும் அவர் இறுதி கட்டத்தில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. சென்ற ஆண்டு ஊரும் வரலாறு என்று ஏற்கனவே 2000ஆம் ஆண்டில் ஐயா திருக்கல் முருகானந்தம், தீமா சரவணன் அவருடன் இணைந்து நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற திருச்சிராப்பள்ளியோட வரலாற்றை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருந்தார்கள். சென்ற ஆண்டு ஊரும் வரலாறு என்ற ஒரு நூலை வெளியிட்டு அதன் மூலம் இந்த எழுத்தாளராகவும் அவர் தன்னை நமக்கு ஒரு எழுத்தாளராகவும் அவர் இடம் ஒன்று ஒரு புதிய அவதாரம் எடுத்து அதையும் ஒரு திறமையாக செய்து விடைபெற்றுள்ளார். ஒரு ஆன்மா இறைவன் நிலையில் இழைப்பார வேண்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.